ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தாகம் தீர்க்கும் நல்மருந்து என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி குறையாதபடி இருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுது நான் இந்த மேன்மையை காணப்போகிறேன், இந்த உயர்வை காணப்போகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை காணப்போகிறேன், நல்லா வேலை பார்க்குறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் நினச்ச அந்த உயர்வை அடைய முடியலையே, நினச்ச காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலையே, எல்லாமே எனக்கு காலதாமதம் தான், எப்பொழுதுமே என் தாகம் இன்றைக்கும் தனியாதபடி தான் இருக்கிறது என்று சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள், பெரிய தாகத்தோடு கூட இருக்கிறீர்கள். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? 143 சங்கீதம் 6வது வசனம், என் கையை உமக்கு நேராய் விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் இங்கே அறிக்கை இடுகிறதை, இங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய கையை கர்த்தருக்கு நேராய் விரிக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், எல்லாமே உம்மால தானப்பா, உம்மால தான் எல்லாமே நான் பெற்றுக்கொள்ள முடியும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தான், நீர்தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், நீர்தான் ஒருவனை உயர்த்துகிறவர், நீர்தான் ஒருவனை தாழ்த்துகிறவன், நீர்தான் உம்மிடத்தில் தான் எல்லா ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தான், இது என்னால் முடியாது, எல்லாமே உம்மால் தான் முடியும் என்பதற்காக, இது என் ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலும் நாம் சரணடைவதற்கு, முற்றிலும் அவரை சார்ந்து கொள்வதற்குத்தான் என் கையை உமக்கு நேராக என்ன செய்கிறேன், விரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. வறண்ட நிலம் பாருங்கள், நீருக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது 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 இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி தாகத்தை குறைக்கலை, தாகத்தை தணியவில்லை. உங்களுடைய தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க, எப்போது தாகத்தோடு காத்திருக்கிறீர்களோ, எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வாஞ்சையோடு காத்திருக்கிறீர்களோ, அவருடைய சமூகத்தை எப்பொழுது நாடுகிறீர்களோ, அந்த சமூகம்தான், தேவ பிரசன்னம்தான், தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி கைகளை விரித்து நிற்பது தான் தாகம் தீர்க்கிற நல் மருந்து. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை விட்டுட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஓடிட்டு போனீங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் தாகம் தீர்க்கிற நல் மருந்து அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவரோடு கூட அமர்வது என்பதை நீங்கள் மறந்து போகாதபடி அவரோடு கூட அமர்ந்துருங்க. உங்களுக்கு இவைகள் இந்த பூமியில் இன்னது தேவை என்பதை பரமபிதா அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் சந்திப்பார். உங்களை தலகுனிய விட மாட்டார், உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்கள் தாகத்தை தீர்க்கிற நல் மருந்தாக அவர் இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, அப்படியே பிள்ளைகளுக்கு தாகம் தீர்க்கிற நல் மருந்தாக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.